ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் ஆற்று மீனுங்க. எங்கள் அப்பா வந்து ஆற்று பக்கம் போனாருங்களா, அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். உயிரோடையே இருக்குங்க, உயிரோடையே இருக்கு. எல்லாமே உயிரோடையே இருக்குது. ஐயோ குதிக்குது. தண்ணி நல்லா ஊற்றி கழுவுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆயிரம் மாட்டிருக்கே. வருஷத்தில் 2 டைம் கூட நாங்கள் மீன் செய்ய மாட்டோங்க. மீன் செய்கிறதே ரொம்ப ரேர் தான். எங்கள் அப்பா தாங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க மீன். ஏனேண்ணா எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் ஆகும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க. எத்தனை மீன் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆற்று மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி குதிச்சிக்கிட்டே இருக்குது. மீனும் நிறைய இருக்குது, பெரிய மீன் நிறைய இருக்குது. பாப்பாவும் யாருமே மீன் சாப்பிட்றதில்ல, அவரும் சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டா நான் தான். மீன் சாப்பிட்ற ஒரு ஆள் நான் தான் எங்கள் ஃபேமிலியில். மீதி 3 பேருமே சாப்பிட்றதில்ல. மாம்ஸ் வந்து ஏதோ 1-2 பீஸ் சாப்பிடுவார், அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டார். நான் இப்போ மதியம் செய்யலை, நைட்டுக்கு செஞ்சிட்றேன். மதியம் குழம்பு வச்சாச்சு, ஆல்ரெடி இருக்குது. நைட்டுக்கு வச்சிடலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுங்க. அது உள்ளே இருக்கிறதெல்லாம் கிழிச்சு எடுக்கணும். நீங்கள் வச்சுருக்கிறது குறவை, இது கீழே இருக்கிறது ஜிலேபி. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அது என்ன மீனுன்னு தெரியல, ஆனால் மீன். அன்னைக்கு பிரபு வந்துட்டு மண்புழு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கலான்ட்டு வந்தான். மண்புழுவே கிடைக்கல, கடைசியில் மீனும் பிடிக்கல. இப்போ இன்றைக்கி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? வலை போட்டு பிடிச்சிட்டாங்களா? மண்புழுலலாம் கிடைக்காது. மீன் சாப்பிடும்போது செருப்பு போட்டுட்டு சாப்பிட்டா முள்ளு குத்தாதான், தெரியுமா? ஆமாம், தெரியாதா உங்களுக்கு? இனிமேல் முள்ளு குத்துதுன்னா செருப்பு போட்டு சாப்பிட்ணும், சரியா? ஆ, ஓகே. அதுக்கும் ஓகேன்னு சொல்கிறாரு பாருங்க.